ரோஜா செடிகளோட வளர்ச்சிக்கு முக்கியமாக பங்கு வகிக்கிறதுல ஒன்று ஹியூமிக் ஆசிட். இந்த ஹியூமிக் ஆசிட் வந்து ரோஜா செடிகளோட வேர் வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து லிக்விட் ஃபார்ம்லேயும் கிறிஸ்டல் ஃபார்ம்லேயும் அவைலபிளாக இருக்குது. என் கையில் இருக்கிறது லிக்விட் ஃபார்ம். இது 1 ml/L கணக்கில் வந்து நம்ம கலந்து செடிகளுக்கு ஊற்றிட்டு வரலாம். இது வந்து கிறிஸ்டல் ஃபார்ம், ஒரு மாதிரி கருப்பு கலர் கிறிஸ்டலாக தான் இருக்கும். அண்ட் இதை வந்து 1 g/L கணக்கில் வந்து நம்ம கலந்து செடிகளுக்கு ஊற்றிட்டு வரலாம். ஹியூமிக் ஆசிடை NPK 1261-0வும் நம்ம சேர்த்து செடிகளுக்கு வேர் மூலியமாகவோ இல்லை இலைகள் மேலே தெளித்து விடுறதாகவும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஹியூமிக் ஆசிடோட ஃபங்கிசைட் நீங்கள் கலந்து கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வாட்டரிங் அப்போது செடிகளோட வேர்களுக்கு வந்து வேரல்கள் வராமல் தடுக்கும். ஸோ வேர்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் ரோஜா செடியும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ஹியூமிக் ஆசிட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்கள் ஃபர்டிலைசர்